ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நம்முடைய ஆயுஷ் நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தார் அல்லவா? நன்றி சொல்லி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் கூட எங்களுடைய ஆயுஷ் நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. அன்பு நேயர்களே, நாம் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கும்படி வந்திருக்கிறோம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற வேதம் விசேஷித்த விதமாக நாம் இப்பொழுது வேத வாசிப்பு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு நேராக போகிறோம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி நாம் தொடர்ந்து இவைகளை கவனித்து வந்தால் ஒரு வருடத்திலே இந்த வேத வாசித்து முடித்து விடுவோம். இது எதற்காக இந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் தொடர்பு அனுப்புகிறோம் என்று சொன்னால், கண் பார்வை இல்லாதவர்களுக்கு, படிக்க தெரியாதவர்களுக்கு, பல இன்னல்கள் இடையூறுகள் இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாசிக்கிறதற்கு ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் இப்படியாகலும் கேட்டு பயனடையட்டும். அவர்கள் ஒரு வருடம் பைபிளை முடிக்க வேண்டும், படுக்கையில் இருப்பார்கள். ஆகவே இப்படி சூழ்நிலைகளில் இருக்கிறவர்களுக்காக இந்த நிகழ்ச்சிகள் உங்களை ஆசீர்வதிக்கும். கலந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கர்த்தர் உங்களை ஆகவே தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். தொடர்ந்து நீங்கள் அனுதினம் வேதத்தை வாசிக்க உதவி செய்வாராக. நீங்களும் நாங்கள் வாசிக்கும் பொழுது நீங்களும் வீடுகளிலே உட்கார்ந்து சேர்ந்து வாசியுங்கள். அதில் ஒன்று தப்பு அல்ல. அப்பொழுதுதான் நமக்கு அதை புரியும். இல்லாவிட்டால் அதை கூர்ந்து கவனித்து அதன்படி நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நாம் வாசிக்கிற வேத பகுதி நெகேமியாவின் புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். நெகேமியா 7ஆம் அதிகாரம். நெகேமியா 7. அலங்கம் கட்டி முடிந்த கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். அவர்களை நோக்கி, வெயில் ஏறுமட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும்போதோ கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாயிருந்தது. அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாயிருந்தார்கள். வீடுகளும் கட்டப்படவில்லை. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவரச் செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சிறைப்பிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செர்பாவேலோடும் யெசுவா, நெகோமியா, அசரியா, ராமியா, நகமானி, முர்தகாய், பில்சான், மிஸ்பரேத், பிக்வாய், நெகும், பானா என்பவர்களோடும் கூட வந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடி இறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது, பாரோசின் புத்திரர் 2172 பேர், செபத்தியாவின் புத்திரர் 372 பேர், ஆராயின் புத்திரர் 652 பேர், யெசுவா, யோவாப் என்பவர்களின் சந்ததிக்குள்ளிருந்த பாகாத் மோவாபின் புத்திரர் 2818 பேர், ஏலாமின் புத்திரர் 1254 பேர், சத்துவின் புத்திரர் 845 பேர்,
சக்காயின் புத்திரர் 760 பேர். பின்னூவின் புத்திரர் 648 பேர். பெபாயின் புத்திரர் 628 பேர். அஸ்காதின் புத்திரர் 2322 பேர். அதோனிகாமின் புத்திரர் 667 பேர். பிக்பாயின் புத்திரர் 2067 பேர். ஆதீனின் புத்திரர் 655 பேர். எசேக்கியாவின் சந்ததியான ஆதேரின் புத்திரர் 98 பேர். ஆசூமின் புத்திரர் 328 பேர். பெசாயின் புத்திரர் 324 பேர். ஆரிப்பின் புத்திரர் 112 பேர். கிபியோனின் புத்திரர் 95 பேர். பெத்லேகேம் ஊராரும் நெத்தோபா ஊராரும் 188 பேர். ஆனதோத்தூர் மனிதர் 128 பேர். பெத் அஸ்மாவேத் ஊரா 42 பேர். கீரியாத் யாரிங் கெபிரா பேரோத் ஊர்களின் மனிதர் 743 பேர். ராமா காவா ஊர்களின் மனிதர் 621 பேர். மிக்மான் ஊரார் 122 பேர். பெத்தேல் ஆயி ஊர்களின் மனிதர் 123 பேர். வேறொரு நேபோ ஊரார் 52 பேர். மற்றொரு ஏலாம் புத்திரர் 1254 பேர். ஆரீம் புத்திரர் 320 பேர். எரியோ புத்திரர் 345 பேர். லோத் ஆதித் ஓனோ ஊர்களின் புத்திரர் 721 பேர். செனகா புத்திரர் 3930 பேர். ஆசாரியரானவர்கள் யெசுவா குடும்பத்தானாகிய எதாயாவின் புத்திரர் 973 பேர். இம்மேரின் புத்திரர் 1052 பேர். பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர். ஆரீமின் புத்திரர் 1017 பேர். லேவியரானவர்கள் ஒதியாவின் புத்திரருக்குள்ளே கத்மியேலின் குமாரனாகிய யெசுவாவின் புத்திரர் 74 பேர். பாடகரானவர்கள் ஆசாவின் புத்திரர் 148 பேர். வாசல் காவலாளரானவர்கள் சல்லூமின் புத்திரர், அதேரின் புத்திரர், தல்மோனின் புத்திரர், அக்கூபின் புத்திரர், அதிதாவின் புத்திரர், சோபாயின் புத்திரர் ஆக 138 பேர். நிதானியாமியரானவர்கள் சீகாமின் புத்திரர், அசுபாவின் புத்திரர், தபாகோத்தின் புத்திரர், கோரோசின் புத்திரர், சியோனின் புத்திரர், பாதோனின் புத்திரர், லெபனாவின் புத்திரர், அகாபாவின் புத்திரர், சல்மாயின் புத்திரர், ஆனானின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், காகாரின் புத்திரர், ராயாகின் புத்திரர், ரேத்சீனின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர், காசாமின் புத்திரர், ஊசாவின் புத்திரர், பாசேயாகின் புத்திரர், பேசாயின் புத்திரர், மெயுன்மியின் புத்திரர், நெபிசாமின் புத்திரர், பக்பூக்கின் புத்திரர், அகுபாவின் புத்திரர், அர்கூரின் புத்திரர், பஸ்வீதின் புத்திரர், மெகிதாவின் புத்திரர், அர்ஷாவின் புத்திரர், பர்கோஸின் புத்திரர், சிசராவின் புத்திரர், தாமாவின் புத்திரர், நெத்சியாவின் புத்திரர், அதிபாவின் புத்திரர். சாலோமனுடைய வேலைக்காரரின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர், செபரேத்தின் புத்திரர், பெரிதாவின் புத்திரர், யாலாவின் புத்திரர், தர்கோனின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், செபத்தியாவின் புத்திரர், அத்தீலின் புத்திரர், பொகைரேத் செபாயினுள்ள புத்திரர், ஆமோனின் புத்திரர். நிதானியரும் சாலோமனுடைய வேலையாட்களின் புத்திரரும் ஏகத்துக்கு 392 பேர். தெல்மெலாகிலும் தெல் அர்சாவிலும் கேருபிலும் அதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்தும் தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வ
பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தார்கள். தெலாயாவின் புத்திரர், தொபியாவின் புத்திரர், நெகோத்தாவின் புத்திரர் ஆக 642 பேர். ஆசாரியர்களில் அபயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கிளையாத்தின் ஏனான பர்சில்லாவின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பர்சில்லாவின் புத்திரர். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விளக்கமானார்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரிங் தும்மிங் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதில் புசிக்க தகாதென்று திருசாதா அவர்களுக்கு சொன்னான். சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு 42,360 பேராயிருந்தார்கள். அவர்களை தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 245 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்கள் கோவேறு கழுதைகள் 245, ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்ச தலைவரில் சிலர் வேலைக்கென்று கொடுத்ததாவது திர்சாதா 1000 தங்க காசையும் 50 கலகங்களையும் 530 ஆசாரிய வஸ்திரங்களையும் பொக்கிசத்துக்கு கொடுத்தான். வம்ச தலைவரில் சிலர் வேலையின் பொக்கிசத்துக்கு 20,000 தங்க காசையும் 200 ராத்தல் வெள்ளியையும் கொடுத்தார்கள். மற்ற ஜனங்கள் 20,000 தங்க காசையும் 2,000 ராத்தல் வெள்ளியையும் 67 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனீமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்கள் குடியேறினார்கள். 7ஆம் மாதமான போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள். அதிகாரம் 8. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டுமென்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாக செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயும் உரியாவும் இல்கியாவும் மாசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதேயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசில்லாவும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். எசுவா, பானி, செரேபியா, யாமின், அக்கூப், சபதாயி, ஒதியா, மாசேயா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள்.
அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்சாதா என்னப்பட்ட நெகோமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமாத்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிறபடியால் கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரீச்சு மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரமாய் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தவர்கள் இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளவெனில் முறைமையின்படி விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது. அதிகாரம் 9. அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி இரட்டுடித்து தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரையெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, கத்மியேல், செப்பனியா, புன்னி, செராபியா, பானி, கெனானி என்பவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசாப், நேயா, செரேபியா, ஓதியா, செபனியா, பெத்தாகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமை உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும்
பூமியையும் அகிலும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகளை உம்மை பணிந்து கொள்ளுகிறது. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக்க கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தினிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருக்கிறேன். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டேன். நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்களை வழிநடத்தினீர். நீர் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளுமாகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசையை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் பிரவேசிங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். எங்கள் பிதாக்களாகிய அவர்கள் அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளை செவிகொடாதே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களையும் நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கவும் மன உருக்கவும் நீடிய சாந்தவும் மகா கிருமையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கண்டுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபம் மூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை வானத்துக்கு நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்திரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும்
தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொளுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி அவர்களை திடசாட்சியாக கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டு கோபம் மூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகரை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனந்திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்கள்படியே அநேக தரம் விடுதலை ஆக்கிவிட்டீர். அவர்களை உம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்ப அவர்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி செவிகொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசி உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின் படியை அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கവും உள்ள தேவன், இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே, அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர். நீர் உண்மையாய் நடப்பித்தீர். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையையும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இவை எல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும்
எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் கூட நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டியதான வேத பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த வேத பகுதியானது உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். நெகேமியாவின் அலங்கம் கிட்ட அவங்க இருக்கும் பொழுது எவ்வளோ தடைகள், எவ்வளோ இடையூறுகள் வந்தது. அதன் மத்தியிலும் தேவனுடைய சமூகத்தில் நின்று அவர் கட்டினார் என்று பார்க்கிறோம். பிதாக்கள் ஒவ்வொருவரும் வம்சத்தின் அட்டவணையின்படியாக அது கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேத பகுதி இன்றைக்கு நாம் மனதின வேத பகுதியாக வாசித்திருக்கிறோம். இதன் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நாம் செபிப்போம். அன்பின் இயேசுவே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா இயேசு நீ கிரியை செய்யும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய மகிமையின் அற்புதம் அவர்களை இன்றைக்கு சூழ்ந்து கொள்ளும்படிக்காக செபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை மாத்திரம் சார்ந்து உண்மையே நோக்கி இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், சுகம், பலம், ஆரோக்கியம், ஞானம் உம்மிடத்திலிருந்து கிடைக்காவிட்டால் வேறு எங்கிருந்து எங்களுக்கு கிடைக்கும்? உம்மைத்தான் நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம். மருத்துவர்களும் கைவிடுகிற நிலை, எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு கடினமான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இயேசு நீர் எங்களை நீர் இப்பொழுதுவே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிறைத்து உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய விருப்பப்படி நீர் எங்களுக்கு தந்து நாங்கள் மடிந்து போகாதபடி எடுத்து நிறுத்த உம்மிடத்திலே தாழ்மையாய் கேட்கிறோம். ஆண்டவர், என் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒவ்வொரு கிருபைகளை கொடும், ஞானத்தை கொடும், பலனை கொடும், சுகத்தை கொடும், உணவை கொடும், உடையை கொடும், நித்திய ஜீவனை கொடும், ரட்சிப்பை கொடும், பரிசுத்த ஆவியை கொடும், பரலோகத்துக்குரிய பாக்கியவான்களாய் வழிநடத்த உம்முடைய ஆறுதல் கூட இருந்து நடத்தும்படிக்காக செபிக்கிறேன். தொடர்ந்து இயேசுவின் மகிமை ஒருவர் மேலே இறங்கி வரும்படிக்காக செபிக்கிறோம். நீர் கண்ணோக்கி பார்ப்பீர். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீதான் எங்களுக்கு சரண். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த காலை வேளையிலும் இந்த கேட்குற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இந்த வாசிக்கிற பகுதியில் இருக்கிற வார்த்தைகள் கிரியை செய்யும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நீர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் நிறைக்கவும் உம்முடைய கரத்தில் வருகிறோம். கிரியை செய்யும், பலப்படுது. இந்த நாள் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக நீ மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமான கிரியை செய்கிற சகல அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம்.